வணக்கம். இந்த வீடியோல நாம உலக நாயகன் கமல்ஹாசன் பற்றின சில அரிய சுவாரஸ்யமான தகவல்கள தான் பார்க்க போறோம். சரி வாங்க ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். கமல் அவர்கள் உலக நல்ல நல்ல சினிமாக்களையும், நல்ல நல்ல புத்தகங்களையும் சேகரிச்சு அவருடைய லைப்ரரியில வச்சிருக்காரு. அது அவர் மட்டும் அனுபவிக்கிறதுக்காக இல்ல. அவர் வீட்ல ஒரு மினி தியேட்டர் இருக்கு. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான மாடர்ன் தியேட்டர். அதில தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள கூப்பிட்டு, அந்த படங்கள் எல்லாம் போட்டு காமிச்சு, சிலாகித்து அதை பற்றி பேசுவாராம். இதுதான் அவருடைய வழக்கம். அதே மாரி நல்ல நல்ல புத்தகங்களை பத்தியும் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்தில பேசுவாரு. அது மாரி அவங்க படிச்ச நல்ல புத்தகங்கள இவருக்கு சொல்லுவாங்க. இவர் உடனடியா அத படிக்க ஆரம்பிச்சுருவாரு. இது அவருடைய வழக்கம். உணவ பொறுத்தவரைக்கும் அவர் அசைவ பிரியர். ஓடுறது, பறக்கிறது, தவழறதுன்னு எதையும் விடமாட்டார். வெளிநாடுகளுக்கு போனா, அங்க அவங்களுடைய அந்த நாட்டினுடைய உணவுகள் எல்லாம் இவர் முயற்சி செய்து பார்ப்பார். ஆக்டோபஸ் அவருடைய விருப்ப உணவுங்களாம். உடைய பொறுத்தவரைக்கும் கமல் அவர்கள் மிக நேர்த்தியாக உடை அணியக்கூடியவர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாடர்னாவும், ட்ரெண்டிங்காவும் இருப்பதில அவர் அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலே ஏன் இந்தியாவில கூட ஆள் கிடையாது. ட்ரெஸ் மட்டும் இல்ல, கூலிங் கிளாஸ், வாட்ச், பென்ஸ், பெல்ட்ஸ், ஷூஸ் இந்த மாரி பொருட்கள் எல்லாம் வாங்கி அவர் சேகரித்து வச்சிருக்காரு. அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். கமல் நடிப்பு மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு நல்ல கவிஞனும் கூட. அவர் நிறைய கவிதைகளை எழுதி வச்சிருக்காரு. அதை ஒரு புத்தகமாக போடக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். ஆனால் என்ன காரணமோ தெரியல, இன்னும் அவர் அதை புத்தகமாக வெளியிடலை. அவர் எழுதின கவிதைகளை எல்லாம் அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு அனுப்பிச்சு அதனுடைய அபிப்பிராயத்தை கேட்பார். அதாவது நல்ல கவிஞர்களாகவும் இலக்கியவாதிகளாகவும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு, அதாவது கு. ஞானசம்பந்தம், வைரமுத்து போன்றவர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்பாராம். சில நேரங்களில் அதை அவருடைய குரலில் அழகாக அதை சொல்லியும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்பது அவருடைய வழக்கம். அவர் நாகேஷ், சிவாஜி, ரங்காராவ் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஃபேன். இது மட்டும் இல்லை, நிறைய யூரோப்பியன் ஆர்டிஸ்ட்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பேரெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு சினிமா பஃப், அதாவது சினிமாவுடைய தீவிர ரசிகன். உலக சினிமா எல்லாத்தையும் பார்த்துருவார். அதில் அவருக்கு பிடித்த பல ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டுங்களாம் இருக்காங்க. கமல் அவர்களுக்கு ஜெயகாந்தன் மற்றும் சுஜாதா அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவர்களுடன் மிக நெருக்கமாக இருந்து வந்தவர். தற்சமயம் ஜெயமோகனிடம் நெருக்கமாக இருக்கிறார். கண்ணதாசன் மீது அளவு கடந்த மரியாதை கொண்டவர். அவரை ரொம்ப இவருக்கு பிடிக்கும். கிரேசி மோகனுடைய இழப்பு கமல் அவர்களை மிகவும் பாதித்து விட்டதாக நெருக்கமான அவருடைய நண்பர்கள் சொல்கிறார்கள். இளையராஜா மீது கமலுக்கு எப்பொழுதுமே மிகுந்த அன்பும் மரியாதையும் உண்டு. கமலுடைய பல படங்களுக்கு இளையராஜா அவர்கள் தான் இசை. கமலுடைய படங்களின் பாடல்களை மட்டுமே வைத்து ஒரு கச்சேரி நடத்த வேண்டும் என்பது இருவரின் ஆசை. கமல் அவர்களுக்கு இந்த சென்டிமெண்ட்லலாம் துளி கூட நம்பிக்கை கிடையாது. அதற்கு உதாரணமாக சொல்லணும்னா, ஹேராம் படத்தில் சாகேத் ராம், திஸ் இஸ் பேக்கப் டைம் அப்படின்னு சொல்கிறது தான் முதல் வசனமே அந்த படத்தில். கமல் அவர்களுக்கு அலாதியான ஞாபக சக்தி உண்டு. ஒரு சின்ன ஒரு தகவலையோ இல்லை ஒரு நபரையோ எப்பயோ எந்த காலத்திலேயோ பார்த்துருந்தாலோ கேள்விப்பட்டிருந்தாலோ அதை பல வருடங்களுக்கு பிறகும் அந்த நபரை பற்றியும் அந்த தகவலையும் ஞாபகத்தில் வச்சுருப்பார். அதை சரியாக சொல்லுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாம் மிக துல்லியமாக ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பல ஆண்டுகள் கழித்தும் அதை அப்படியே விவரிக்கக்கூடியவர் கமல். அதனால் ஞாபக சக்தியில் அவர் ஒரு யானை, அவர் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கமல் அவர்கள் ஒரு கார் பிரியர். லேட்டஸ்ட்டாக ஏதாவது லக்ஸரி கார் வந்ததுன்னா உடனடியாக அதை வாங்கிடுவார். அதை அவர் பல கிலோமீட்டர்ஸ் ஓட்டி என்ஜாய் பண்ணுவாராம். செவாலியே விருது கமல் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் என்ன காரணத்தினாலோ அது இதுவரை அவருக்கு வழங்கப்படவில்லை. நம் தமிழகத்தின் பெருமை, ஏன் இந்தியாவின் பெருமை, தமிழகத்தின் பெருமையை இந்தியாவின் பெருமையை உலகளவிலும் கொண்டு சென்ற நமது உலக நாயகன் கமல் அவர்களுடைய தக் லைஃப் படம் இன்னும் சில தினங்களில் வெளியாக போகுது. அதை பாருங்கள். ஒரு நல்ல கலைஞனை ஊக்குவிக்கவும்
பாராட்டவும் நாம் தவறக்கூடாது. அப்போ தான் நல்ல படங்கள் எல்லாம் வரும். நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் கலை உலகத்திற்கும் என் தமிழர்களுக்கும் அது பெருமையை சேர்க்கும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றியோ அல்லது கமல் அவர்களை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.